வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம மட்டன் தால்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மலாக இருக்கிற மட்டன் கிரேவி மாதிரி இருக்காது. அந்த மட்டனும் அந்த டாலும் கலந்து செய்கிறப்போ அந்த டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தலாம். 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் கடலைப்பருப்பு, 2 பெரிய வெங்காயம், புளி ஒரு சின்ன துண்டு எடுத்து நம்ம ஊற வச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 2 தக்காளி, மட்டன் 1/4 கிலோ, 10 பல் பூண்டு, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, மல்லி இலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் உளுந்து, கடுகு கொஞ்சம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கருவேப்பிலை கொஞ்சம், 2 கத்திரிக்காய். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டையுமே அரைச்சி வச்சிடலாம். இப்போ நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம துவரம் பருப்பை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்கிடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். 5 பூண்டு வச்சுருந்தோம்னா நம்ம அதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் பச்சை மிளகாயை சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் வத்தல் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா சேர்த்துடலாம். இப்போ இதில் டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை ப்ரெஷர் குக் பண்ணணும். அந்த பருப்பு எல்லாமே மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக இதில் மட்டன் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதில் மட்டன் சேர்த்து நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணலாம். லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணலாம். இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை கொதிக்க விட்டலாம். இதில் கத்திரிக்காய் இல்லைன்னா வாழைக்காய் சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறி இதுக்கு நல்லா இருக்காது. இப்போ இதை நம்ம கொதிக்க விட்டலாம். நல்லா அந்த கத்திரிக்காய் குக் ஆகணும், அது வரைக்கும் நம்ம இதை கொதிக்க விட்டலாம்.
இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். அப்போ தான் நல்லா எல்லாமே சேர்ந்து கொதிக்கும், இல்லைனா அடியில் பிடிச்சிரும். அதனால் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டலாம். நெக்ஸ்ட் இதில் புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டலாம். இப்போ இந்த புளி தண்ணியில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகட்டும், அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டலாம். இப்போ கத்திரிக்காவும் நல்லா குக் ஆகிடுச்சு, அந்த பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் தாளிச்சிடலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது கூட நம்ம நெய்யும் சேர்த்துடலாம். நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் இது கூட 2 டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா சூடாகட்டும். நெக்ஸ்ட் இதில் கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் உளுந்து, வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ உளுந்து, வெந்தயம் எல்லாமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துடலாம். இதிலேருந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வர ஆரம்பிக்கட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். கருவேப்பிலை ரொம்ப குயிக்காக ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணாலே ஃப்ரை ஆயிரும். அதனால் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கருவேப்பிலை ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே உள்ளே ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் நீங்கள் இதில் 2 டீஸ்பூன் நெய் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்புக்கு வந்து அந்த நெய் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். லாஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுவையான மட்டன் தால்சா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாதம், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்லாம். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புது புது ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.